ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் ரீக்ரியேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பேப்பர் பேட்டர்னில் ஆம்ஹோலுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஸ்காலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஸ்காலப் டிசைன் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் அளவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச் அளவில் கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து ஒரு 1 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 பீஸ் வரும். அதில் மேலே இருக்க பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கோம். கீழே இருக்க ஃபேப்ரிக் வந்து நம்ம ப்ளைன் கலர் ஃபேப்ரிக்கில் கொடுக்குறோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைனிங்கில் போட்டு கட் பண்ண போகிறோம். லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணுறப்ப சீம் ரவுண்ட் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பக்கத்தில் வந்து இந்த ஸ்கல்ப் டிசைன் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பேப்பர் கேன்வாஸ் கொடுக்கல. பேப்பர் கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேப்பர் கேன்வாஸில் டேரெக்டாக அந்த ஸ்கல்ப் டிசைன் மார்க் பண்ணால் போதும். இப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக்லேயே நம்ம வந்து இந்த ஸ்கல்ப் டிசைன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் கேன்வாஸில் அந்த ஸ்கல்ப் டிசைன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கீழே இருக்க பாட்டுக்கும் லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டோம். மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே இதை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்கல்ப் டிசைன் வச்சு திருப்ப போகிறோம். இதே நீங்கள் பேப்பர் கேன்வாஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் கேன்வாஸை வந்து ரைட் சைடு பக்கமாக வச்சு ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணிடணும். இப்போ நம்ம டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ மேலே இருக்க நெட்டட் ஃபேப்ரிக்கு நம்ம மேலே இருக்க டாப் பார்ட் ஷோல்டர் ஆம்ஹோல் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நெட்டட் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கீழே ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மேலே ஏற்கனவே நம்ம சீமான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொடுக்கலனால கீழே மட்டும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ நெட்டட் ஃபேப்ரிக்கு மேலே நம்ம கீழே கட் பண்ண பாட்டம் பார்ட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அந்த பேப்பர் பேட்டர்னை கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இந்த ஸ்கல்ப் டிசைனுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் வேணால் போட்டு எடுத்துக்கலாம். ராங் சைடு பார்த்தப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.